அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையாக இருக்குப்பா எங்கள் மனசுக்குள்ளே. நீங்கள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமைப்பா. இந்த படத்துக்கான பெருமைப்பா. நீங்கள் ஒவ்வொரு படமும் இது கமிட் பண்ணுறப்ப ஏதோ ஒரு விஷயத்தை சும்மா அப்படின்னு பண்ண மாட்டேங்கப்பா. அந்த கதையை பிடிச்சி தம்பி அமைதியாரா, அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்கிறவங்க. அப்போ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சி போன்னு சொன்னோடனே நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். அப்போ அவர் கதை கேட்டாரான்னு தம்பி சொன்னப்போ இல்லை கதை கேட்டாரு அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்கப்பா. அப்போ அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வரும்னு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு டேரக்டருக்கு ஒரு நடிகனாக வந்துட்டோம்னா நடிகனாக மட்டும் 100% எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன்ப்பா. அதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்வீங்க. இல்லைங்கப்பா 10 மணி ஆச்சு சாரி பண்ண வந்து கிட்ட வந்து நிற்போம். அதெல்லாம் இல்லைப்பா, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா, நம்ம அவ்வளோதான்ப்பா, நம்ம நடிகர்ப்பா. பிள்ளைக்கு சுதந்திரக்கூடாதுல்ல, நம்மளை கூப்பிட்றப்ப அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது, அதுங்களுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துடக்கூடாதுப்பா. அதெல்லாம் இப்போ நல்ல பிள்ளைங்கப்பா, எல்லா பிள்ளைகளும் நல்லா பண்ணுங்கப்பாண்டு ரொம்ப சந்தோஷம். இந்த கலைத்தாய் உங்களை இன்னும் வச்சுருக்கப்பா. இன்னும் நான் திருப்பிட்டு பராமரி சொல்வேன். நாளைக்கு ஒருவேளை என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுசு உங்களுக்கு கொடுக்கட்டும்ப்பா. இறைவன்